ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து WPS ஆஃபீஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால நிறையவே நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த WPS ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த ஆப்லேயுமே இல்லாட்டி ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்லாட்டி நீங்கள் இந்த WPS ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஆட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இல்லாட்டி ஏதாவது லொகின் இஷ்யூஸ், இல்லாட்டி வந்து ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் WPS ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் WPS அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. WPS ஆஃபீஸ். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரி லொகின் இஷ்யூஸ் இல்லாட்டி சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா இந்த ஆப்பை ஒரு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் WPS அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர்ஸ்டோப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர்ஸ்டோப் வந்து பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போகணும். போயிட்டு இந்த WPS ஆஃபீஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் ஆகுறப்ப நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா இதுக்கெல்லாம் அக்ரி கொடுத்து இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்ட். ஸோ திரும்ப லொக் ஆகிறதுக்கு கேட்கும். நீங்கள் அப்போவே லொக் ஆகிறேன்னா லொக் ஆகி கொள்ளலாம், இல்லாட்டி லேட்டர் வந்து கொடுத்து கொள்ளலாம். ஸோ லேட்டர் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால மொபைலையும் ஏதாவது இஷ்யூனால இல்லாட்டி ஸ்லோ ஆகுறனாலையுமே இப்படி ஆப்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுனா அப்புறமா இந்த WPS ஆஃபீஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒருக்கா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக WPS ஆஃபீஸ் ஆப்பில் வந்து இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.